தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, இந்த கல்வாரி பணியில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு ஆண்டவருக்கு நாம் கரங்களை உயர்த்தி அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். இயேசுவின் பிரியமான சகோதரனே, இதோ 9வது நவநாளிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த கடைசி நாள் நாளைய தினத்தில் அதற்கு தேர் திருவிழாவை எடுக்க இருக்கிறோம். எனவே இந்த நவநாட்களிலே நாம் சிந்தித்த சிந்தனைகளை ஒன்று கூட்டி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக நாம் பின்பற்றக்கூடிய ஒரே புனிதர் இந்த அந்தோனியார் என்பதை உணர்ந்து நமக்கான முன்மாதிரியாக கண்டு பாவிப்போம். எந்த விதத்திலே அவரை முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பதை மறையுறையிலே நாம் சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம். எனவே இந்த திருமறையை தலைமுறையில் ஒப்புக்கொடுக்கும் பொருட்டு அதற்கு தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்களை ஏற்று மனவரது மன்னிப்பு கேட்போமாக. என்னென்ன பாவத்தை நினைச்சு பாருங்க. சாத்தானுடைய செயலுக்கு இடம் கொடுத்தோமா, தேவனுடைய செயலுக்கு இடம் கொடுத்தோமா சிந்தித்து பாருங்க. இடம் போட்டு பாருங்க. ஒரு தராசியோடு நிச்சயம் இந்த நாள் வரை சாத்தானுடைய செயலுக்கு தான் நாம் இடம் கொடுத்திருக்கோம். இன்று இந்த சாத்தானை விரட்டி எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Ah
ஜெபிப்போமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உமது பார்வையில் தயவு கிடைத்தால் என் மூதாதையரின் கல்லறைகளை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும். நெகேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. மன்னர் அர்தக்சஸ்தாவின் 20ஆம் ஆட்சி ஆண்டில் நீசான் மாதத்தில் அவரது முன்னிலையில் திராட்சரசம் வைக்கப்பட்டிருந்தது. நெகேமியாவாகிய நான் திராட்சை ரசத்தை எடுத்து மன்னருக்கு கொடுத்தேன். அப்பொழுது அவர் முன்னிலையில் நான் துயருற்றவனாய் இருந்தேன். மன்னர் என்னை பார்த்து, ஏன் உன் முகம் வாடியுள்ளது? நீ நோயுற்றவனாக தெரியவில்லையே. இது மனவேதனையே அன்று வேறொன்றுமில்லை என்றார். நானும் மிகவும் அஞ்சினேன். நான் மன்னரை நோக்கி, மன்னரே, நீர் நீரோடி வாழ்க. என் மூதாதையரின் கல்லறைகள் இருக்கும் நகர் பாழ்பட்டு கிடக்கும் போது, அதன் வாயில்கள் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கும் போது என் முகம் எப்படி வாழாமல் இருக்கும் என்றேன். அதற்கு மன்னர் என்னை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது நான் விண்ணக கடவுளிடம் வேண்டினேன். நான் மன்னரை பார்த்து, நீர் மனம் வைத்தால், உமது பார்வையில் தயவு கிடைத்தால், என் மூதாதையரின் கல்லறைகளை கொண்டுள்ள யூதாவின் நகரை கட்டி எழுப்ப என்னை அனுப்பும் என்று கூறினேன். அப்பொழுது மன்னரும் அவர் அருகில் அமர்ந்திருந்த அரசியும் என்னை பார்த்து, உன் பயணத்திற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? எப்பொழுது நீ திரும்பி வருவாய் என்று கேட்டனர். மன்னர் என்னை அனுப்ப விரும்பியதால் திரும்பி வரும் காலத்தை அவரிடம் குறிப்பிட்டேன். மீண்டும் மன்னரை பார்த்து, உமக்கு மனம் இருந்தால் நான் யூதாவை அடையும் வரை யூப்ரட்டிஸின் அக்கறை பகுதியில் உள்ள ஆளுநர்கள் எனக்கு வழிவிட வேண்டும் என மடல்கள் கொடுத்தருளும். கோவிலின் கொத்தள கதவுகளுக்கும் நகர்மதிலின் கதவுகளுக்கும் நான் தங்கி இருக்கும் வீட்டின் கதவுகளுக்கும் குறுக்கு சட்டங்கள் அமைக்க தேவையான மரங்களை எனக்கு கொடுக்கும்படி மன்னரின் காடுகளுக்கு காவலரான ஆசாப்புக்கு மடல் கொடுத்தவர்களும் என்றேன். கடவுளின் அருட்கரம் என்னோடு இருந்ததால் மன்னரும் அவ்வாறே கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இயேசு தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என பகைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்பு அலகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுத்தேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும்
உம்முடையதாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீ இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றார். உமது கண்களில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உம் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளது என்றார். அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. Praise the Lord. சத்தம் சொல்லுவோம். Praise the Lord. Praise the Lord. பேசும் ஆண்டவரே, அடியோன் கேட்கிறேன். ஆமென். 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 கடைசி காத்துதான் வருது. கடைசி என்ன வந்துச்சு? ஆமா, இன்னைக்கு 2வது நாள். நான் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேனே, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை. நான் என் பிரச்சனை கேட்டு நிறைய பேர் போய்வாங்க நினைச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் இப்படிதான் மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு பையன் ஆம்பளை பாய்ஸ் செட் பண்ணேன். டேய், உனக்கு 20 ரூபா பானிபூரி வாங்கிக்க, 20 ரூபா பணம் தர்றேன், நீ போய் கம்கமாக என்ன செய்ய, கூட்டத்தில் உட்காந்துக்க, உங்கள் அப்பா பக்கத்துல யார் பக்கத்தில் வச்சு கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு நான் பிரசங்கம் வைக்க ஆரம்பிப்பேன். பேசிக்கிட்டே இருப்பேன். மக்களுக்கு வேண்டாம் வெறுப்பா அப்படி முகத்தை சுழிச்சுக்கிட்டு எதாவது பண்ணாங்கன்னாக்க ஒரு சிம்டம் காட்டு. அதே நேரத்தில் நல்லா சிரிச்சு சந்தோஷமா தான் விட்டுரு. நான் மட்டும் 1/2 மணி நேரம் பிரசங்கம் வச்சிடுறேன். அப்படி வேண்டாம் வெறுப்பா அப்படி காட்டினாக்கா அங்கிருந்து என்ன செஞ்சிரு, என்ன சிம்டம் பாரு அப்படின்னா, அப்படி தலையை சொரிஞ்சு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் தலை சொரிஞ்சுன்னா வேண்டாம் வெறுப்பா இருக்கான்னு சொல்லிட்டு நான் பிரசங்கத்தை குறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி 20 ரூபா வாங்கி போய் கொடுத்துல உட்காந்தான். உட்காந்த உடனே இது ஆண்டவர் அருள்வாக்குன்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை ஆரம்பிச்சேன். அன்பார்ந்தவர்களே, நாம் இறைவார்த்தையை கேட்க வேண்டும், இறைவார்த்தையை படிக்க வேண்டும் சொன்னேன். தலையை சொல்லி ஆரம்பிச்சான். ஐயோ, என்ன தலையை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு டக்குனு பிரசங்கத்தை போய் கூத்துருவோம். அதுக்குள்ளே புரிய போனேன். உடனே அவன் எந்திரிச்சு, ஃபாதர் நிப்பாட்டாதீங்க, இது நீங்க சொன்ன அடையாளம் இல்லை, தலை அழிச்சிச்சு அதனால சொல்லிட்டு அப்படின்னா அவன். அப்பதான் எனக்கு ஒரு வார்த்தை புரிஞ்சிச்சு. பேருள்ள தலையும் செல்லுள்ள கையும் சும்மா இருக்காது. செல்லுள்ள கை என்ன செய்ய, பேருள்ள தலை சொல்லிக்கிட்டு இருக்கும். இங்கெல்லாம் 10 நாளா ஷார்ட் போட்டு குளிச்சு வந்திருக்காங்க. இந்த தலையை நம்ப முடியாது. ஒய்யார கொண்டையில தாளம்பு உள்ளே இருக்குமா, ஈரும் பேரும் ஈரும் பேரும். அதனால ஸ்டைலா வந்திருக்காங்க. யாரும் ஆம்பளை ஏமாத்துறாங்க. அப்படின்னா ஒன்னாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன். ஒரு அம்மா அப்படியே கரேன முடி இருந்துச்சு. ஏன் நீங்க பாத்தீங்க இல்லை கேட்கக்கூடாது, பார்வை போயிடுச்சு. இப்பெல்லாம் கருப்பா இவ்வளவு முடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போய் கேட்டேன். ஏமா இவ்வளவு கண்ணக்கரையே வச்சிருக்கீங்க, எப்படின்னு வளர்க்கல அப்படின்னு சொல்லி உன்னோட ரகசியம் என்னன்னு கேட்டேன். காலையில எந்திரிப்பேன், ஒரு சீவுவேன், 12 மணிக்கு மீன் அசியாக்கா போட்டு குளிப்பேன், தலையில நல்லா காய வைப்பேன். நைட்டு படுக்கும் போதும் என்ன செய்வேன், நல்லா சீவி மாறிட்டு படுக்கிற நேரத்துல அப்படியே கலட்டி ஆங்கர் தொங்க போடுவேன். ஆனா கடவுள அப்ப
சொல்லி ஆக்கணும். அரை மணி நேரம் நீ பிரசங்கம் இருக்கதான் செய்யும். இன்னும் பிரசங்கம் ஆரம்பிக்கல. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனவே நான் சொல்ற ஜோக்க ஒரு பக்கம் எடுத்துக்கணும். இறை வார்த்தை என்ன செய்யணும்? நான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா இல்லையா? ஆமா. நேற்று என்ன சொன்னேன்? என்ன மையகத்தை வச்சு பிரசங்கம் வச்சேன்? யாரும் சொல்லுவா? காலையில் சாப்பாடே எனக்கு சாப்பிட மாட்டேங்குது. இவன் நேற்று வச்ச பிரசங்கத்தை கேட்கல. வெரி வெரி நைஸ். கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஓகேங்களா? அது மாதிரி கருத்தை தான் நீங்க எடுத்துக்கணும் மெயினா. அதை விட்டு ஃபாதர் கூட இன்னைக்கு வந்து மந்திரிக்கு நிறைய இடத்துல போய் வந்து சொன்னார். ஃபாதர், இந்த பெண்கள்லாம் சொன்னாங்க, ஃபாதர் பூசையை கொஞ்சம் லேட்டாக வைங்க, நாங்கள் தலை சீவி வர்றதுக்கு லேட் ஆகுது. ஆம்பளைகளுக்கு என்ன பிரச்சனையே இல்லை, அவங்க பாட்டு குடிச்சாங்கன்னு தெரியாது, ஒரு பேட்டை மாட்டி வந்துடுறாங்க, நாங்கள் கண்ணாடி சீவி ரொம்ப நேரம் எடுக்குது ஃபாதர், அதனால லேட்டாக வைங்க ஃபாதர் சொல்லியிருக்காங்க. ஃபாதர் வந்து என்ன சொன்னார்? கொஞ்சம் இருக்கு ஃபாதர் இன்னைக்கு. ஆமா ஃபாதர் எல்லாம் மேக்கப் பண்ணுறது 3 மணிக்கு கிளம்பிருப்பீங்க அப்படிதானே? 3 மணிக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சு கண்ணாடி முன்னால நின்றுக்கிட்டு ஒரு பாட்டு கூட பாடிருக்கீங்க. மிரர் முன்னால கண்ணாடி நின்றுட்டு, உருவத்தை காட்டிடும் கண்ணாடி என் உள்ளத்தை காட்டிட கூடாதா. எத்தனை பேர் பாடிங்க? உருவத்தை மட்டும் காட்டியே கண்ணாடியே, என் உள்ளத்தையும் காட்டு, உள்ளத்துக்குள்ள யாரு இருக்கான்னு காட்டு அப்படின்னு நிறைய பேர் பாடிட்டீங்க. இதெல்லாம் லேட் ஆகுது. எனவே மேக்கப் படம் குறைச்சிட்டு ஆர்டரை பிக்கப் பண்ண பாருங்க. ஐயோ, எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளை எது சொல்றதுனா இறை வார்த்தை நீங்க எடுத்துக்க மைய கருத்தை. நீங்க வந்து கடவுள் என்ன பேசினா ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்கிறேன் சொல்லிடுறீங்க. ஐயா, அதனால கொடுக்கிற வார்த்தையை என்ன செய்யுங்க? நீங்க தெளிவா இன்னைக்கு இல்ல நாளைக்கு எப்போ பிரசவம் வந்தாலும் சரி, கோயில் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு கருத்தோட போகணும். இந்த கருத்தோட போகணும் இருக்கு. தப்பா புரிஞ்சுக்க கூடாது. தப்பா ஒரு ஊர்ல அப்படிதான். எங்க கிராமத்துல நீங்களாம் டவுன்ல இருக்கீங்க, குண்டு சட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஆமா, நாங்களாம் வெளியில போவோம். அது மாதிரி கிராமத்துல ஒரு பங்கு சாமியாரு, ஒரு ஏகப்பட்ட பங்கு சாமியார், மக்கள் நம்முடைய பங்கு சாமியார் மாதிரி எட்வின் ஃபாதர் மாதிரி இறக்கமுள்ள ஃபாதர். அந்த நேரம் இறக்கம் இல்லை, நம்ம எட்வின் ஃபாதர் இறக்கம் உள்ளது. அந்த பங்கு சாமியார் என்ன செஞ்சாரு? மக்களை டூர் கூட்டி போறதுக்காக ஏற்பாடு செஞ்சாரு. சரி சொல்லி எல்லாரும் டூர் ரெடி ஆகி, ஆனா ஒரு கண்டிஷன், இளம் பிள்ளைகள் இந்த 40 வயசுக்கு பிள்ளைகளை வரக்கூடாது. 50 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேல இந்த வயதான தாத்தா பாட்டிகளை நீங்க அனுப்பி விடுங்க. பத்திரமா கூட்டி போயிட்டு, ஏன்னா அவங்க எல்லாம் சாக போற கட்டை, அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் அறிவிப்பு கொடுத்தாரு. உடனே சொல்லி எல்லாரும் மருமகள்லாம் போய் போல அப்படின்னு சொல்லி மாமியார் அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சுட்டு மருமகளாம் வீட்டில் இருந்துச்சு. வயசான தாத்தா பாட்டிமார்களை அந்த ஃபாதர் கூட்டிக்கிட்டு வேற எங்கேயும் போகல, சாந்தோ மெட்ராஸ் தான் போனேன். போயிட்டு சுற்றி பார்த்து வரலாம், மக்களை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பிச்சு 2 பஸ் போய் சாந்தோம் காலில் இறங்கினாங்க. அதெல்லாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இட்லி சாப்பிட்டு மெரினா பீச்சு, அந்த விஜிபி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. மெரினா பீச் போனோன்னே அங்கே எம்ஜிஆர் நம்மளே பார்த்தோன்னே இந்த பொம்பளை ஆளாந்துக்கு வயசான பாட்டு, ஐயோ எம்ஜிஆர் இருக்கிறியா அப்படின்னு ஆள ஆரம்பிச்சிருச்சு. நடிக்காத வா அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள்லாம் அலுவலகம் சும்மா நடிப்பு. யாரும் என்ன செய்யக்கூடாது, நம்பிடக்கூடாது. இப்போ யாராச்சும் இறந்துட்டா கூட அங்கேயே ஊரெல்லாம் பேசிட்டு வருவாங்க. அந்த பந்தலுக்குள்ள வந்த மட்டும் முட்டிக்கும். அது ஒரு மாதிரி நடிக்கிறது. வைவா அந்த மாதிரி நடிச்சாங்க. அந்த அம்மா நடிக்காத போன்னு சொல்லி பார்க்க இருந்தாச்சு. 4 மணிக்கெல்லாம் டூர் முடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு திரும்பி விட்டாங்க. அவங்க 2 மணி நேரம் இருக்கு. ஃபாதர் என்ன செஞ்சாரு? சரி வயதானவங்களாச்சு, இனிமே எப்போ வெளில வரப்போறான்னு சொல்லி அந்த பாட்டி பாவரை பார்த்து, பாட்டிமார்களே தாத்தாமார்களே உங்களுக்கு நான் வித்தியாசமா ஒரு இது காட்டிக்க போறேன். என்ன சாமி சொல்லுங்க சாமி பண்ணாங்க. உங்களையெல்லாம் ஒரு ஃபிளைட்ல ஏற்றி ஒரு ரவுண்ட் சுற்றி காட்ட போறேன். ஐயோ காட்டு சாமி, நாங்கள் ஏரோப்ளேனை பார்க்கிறதே இல்லை சாமி சொல்லிட்டு நல்லா ஆசைப்பட்டு டிக்கெட் எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு ஏரோப்ளேன் ஒரு பிளைன் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி மக்கள் எல்லாம் உள்ள போய் சொல்றாங்க. வயதான பாட்டி எல்லாம் உள்ள போகுது, தாத்தா மாரெல்லாம் போறாங்க. உள்ள போயிட்டு பஸ் பிளைன் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி 2 சீட்டு 3 சீட்டு தான் இருக்கும். பஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நடுவில் உட்காந்தாங்க. உட்காந்த உடனே என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெல்ட் போட்டாங்க. ஜன்னலை சாத்துங்க, விண்டோஸ் சாத்துங்க, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ஜின் ஹீட் ஆகுதுன்னா ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்குது.
இந்த நேரம் பார்த்து கிராமத்துல வந்த தாத்தா பின்னால உட்கார்ந்தவரு வெத்தலை போட ஆரம்பிச்சிட்டாரு. வெத்தலை போட்டு சக்க சவேணும் வாய்ப்பு அடைச்சி அடைக்கிறாரு. உட்கார்ந்த உடனே இந்த வெத்தலை எச்சி எங்க தூக்குறது? நம்ம ஊர் டவுன் பஸ் என்ன செஞ்சுருவாங்க, யாரும் கீழே தராங்க பொழிச்சு திருப்பிடுவாங்க. ஓகேங்களா? இந்த பிளைட்டு கூட எங்க துப்புறது தெரியல. உடனே பக்கத்துல அவளை கேட்டாரு. உடனே அவன் ஆளு சொன்னா, ஏய் எங்க துப்பிடாத, நீ முன்னால போ, எந்திரிச்சு ஃப்ரண்ட் சீட் பக்கம் போ. அங்க போனீங்கன்னா லெஃப்ட்ல திரும்பினா அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும். அது மேல பெரிய ரவுண்டா ஒரு பட்டன் இருக்கும். என்ன பண்றது? ரவுண்டா சிவப்பா ஒரு பட்டன் இருக்கும். அதை அமுக்குனீங்கன்னா அந்த பெட்டி முழக்கம், அதுக்கு துப்பிட்டு வந்தது. எல்லா வசதியும் இருக்குன்னு ஓ போயா அவங்க சொல்லிட்டு இருந்தா ஃப்ளைட்டு லிஃப்டா போதும் முன்னால எந்திரிச்சா போனா அந்த ஃப்ரண்ட் இந்த முதல் படிக்கட்டுக்கு முன்னால அப்படி லெஃப்ட்ல திரும்ப சொன்னாலே சொல்லி திரும்பினா பாருங்க, முதல் சீட்டிலேயே 2 பொக்கவாய் கிளவிகள் உட்கார்ந்து இருந்துச்சு. அது நடந்து வந்த கலைப்புல அந்த ஏசில அப்படியே இறங்கிருச்சு, அப்படியே தூங்கிருச்சு. இவன் என்ன சொன்னா, போ சொன்னா லெஃப்ட்ல திரும்ப சொன்னா என்ன இருக்கும்? சிவப்பா ஒரு பட்டன் இருக்கும். அதை அமுக்க சொன்னா இந்த அம்மா அந்த கிளவி பெரிய குங்குமம் போட்டு வச்சிருந்துச்சு. ஓ இதான சிவப்பு பட்டன் சொன்னானே அப்படின்னு சொல்லி அந்த கிளவி தூங்கிச்சு பாருங்க. அந்த சிவப்பு பட்டன் குங்குமத்தை வச்சு அழுத்தா பாருங்க, வழி தாக்க முடியாத கிளவி வாயப்படுச்சு. பெட்டி திறந்துருச்சான்னு சொல்லி எழுதிஞ்சா கபுக்கு வாழ்க்கையில விட்டுட்டு நேரா வந்து உட்காந்துட்டாங்க. துப்புனா எங்க பெட்டியில எந்த பெட்டில அவனுக்கே தெரியல அந்த பெட்டியில. அதனால பெண்களை பெரிய பட்டா யாரும் வச்சிடாதீங்க. இதே நிலைமை உங்களுக்கு வரும். அதனால என்ன செய்யணும்? ஸ்டிக்கர் போட்டு வச்சு அழகா. அப்பதான் இந்த நிகழ்ச்சியில தக்காது. அதனால சொல்ல வந்தா இவன் சொன்னவன தவறா சொல்லிவிட்டான், புரிஞ்சுக்கிட்டவன தவறா புரிஞ்சுட்டா அங்குமே நடந்து போச்சு. அதனால இறை வார்த்தையை நீங்க மறையுறையாவோ அல்லது இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுதோ நீங்க கேட்கின்ற பொழுது நல்ல மனநிலையோடு கேளுங்கள், நல்ல மனதோடு உள்வாங்குங்கள், அதை வாழ்க்கையாக மாற்றுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அதை விட்டு எதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிறது இல்ல, வேற எதுவும் எடுத்து வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுல தாறுமாறாக இருக்கும், வாழ்க்கையும் தாறுமாறாக இருக்கும். ஒரு நாள் ஒரு அப்பங்கார ஒரு சின்ன பையனுக்கு மாத்திரை கொடுக்கணும். மாத்திரை கொடுத்தா முழுங்க மாட்டான். என்ன செஞ்சாரு? அவர் ஒரு ட்ரிக்கு ஒரு வழியை பண்ணாரு. என்ன பண்ணாருன்னா வாழைப்பழத்தை வாங்கினாரு. வாங்கிட்டு அதுக்குள்ள அந்த மாத்திரை உள்ள வச்சு அமுக்குனாரு. தோலை உரிச்சுட்டு இந்த வாழைப்பழத்தை தின்னுடா நல்லா இடிக்கும்டான்னாரு. சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்தாரு. இவன் வாழைப்பழத்தை தின்னு முடிச்சுட்டான். வாழைப்பழம் தின்னியாடா? அப்பா தின்ன, பழத்தை தின்னப்பா, உள்ள ஒரு கொட்டை இருந்துச்சுப்பா, அதை தூக்கி வீசிட்டப்பா அப்படின்னா. உள்ள என்ன இருந்துச்சு? மாத்திரை வச்சுட்டாரு, மாத்திரை தூக்கி வீசிட்டான், பழத்தை மட்டும் தின்னுட்டான். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வருவோம், ஆலயத்தில் வருவோம், வெளியில் எடுத்து வைப்போம், வேண்டுவோம். ஆனால் இறை வார்த்தையை நாம் என்ன செய்யறதில்ல, உள்வாங்கி வாழ்க்கையை நற்செய்தியாக ஆக்குவது. இன்னும் பிரசங்கம் வைக்கல, இப்பதான் பிரசங்கத்துக்குள்ள போக போறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாதம் சொல்லிட்டாரு 8:45 முடிச்சிருக்க பாருங்க. அதனால கரெக்ட் முடிச்சிட்டு என்ன செஞ்சேன், நான் பூஜை சீக்கிரம் முடிச்சிருவேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஒண்ணும் இல்ல அன்புமிக்க சகோதரனே, கொடி ஏற்றும் பொழுது நம்ம நாள் கொடி ஏறி இன்னைக்கு 9ஆம் நாள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கொடி ஏற்றும் பொழுது ஒரு வார்த்தை, அது தமிழ்ல படிச்சாரோ கன்னடத்துல படிச்சாரோ இங்கிலீஷ்ல படிச்சாலும் தெரியாது. ஆனா தமிழ்ல நான் வாசிக்கிறேன். கொடி மந்திரிக்கும் போதெல்லாம் இந்த சிவத்தை மந்திரிப்பாங்க. கடைசியில எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை படிச்சிருப்பாங்க. நீங்க கேட்டீங்களா? கேட்கவே இல்லை. அவருடைய முன்மாதிரியை, யாருடைய முன்மாதிரியை? அந்தோனியாருடைய முன்மாதிரியை. இங்கெல்லாம் வந்திருக்கீங்க, எந்த ஒரு வாழ்க்கையில மேக்கப் பண்ணி நல்லா புடவை கட்டிருக்கீங்க, நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டுருக்காங்க. அண்ணன் ஒரு தம்பி பாடிகாசு இருக்காரு, அவர் பங்கு சாமியாரா இல்லாவிட்டாலும் பங்கு வச்சிருக்கிறாரு. அவர் பங்கு சாமி
அங்க இல்லை, ஆனா அவர் என்ன வச்சிருக்காரு? ஆமா, ஓகேங்களா? எது சொல்ல வர? அது இங்க ஒரு மாடல், இங்க யாரோ முன்மாதிரியை பின்பற்றி இருக்கிறார். அதே மாதிரி உண்மையான கிறிஸ்தவராக இருக்கிற நீங்கள், அதுவும் இந்த அந்தோனியாருக்கு தேர் திருவிழா எடுக்காமல் இருக்கிற நீங்கள் அந்த கொடியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து என்ன குருவானவர் சொன்னாரு? ஆண்டவரே, எங்கள் பங்கின் பாதுகாவலர் இருக்கின்ற இந்த புனித அந்தோனியாருடைய முன்மாதிரி. முன்மாதிரி எதுக்குமே நமக்கு முன்மாதிரி தேவை. ஈவன் உங்க வீட்டுக்காரே பாப்பா கேட்பாரு, பாடி அந்த ஒரு ரசம் வைக்கிறான் பாரு, அவ்வளவுதான் ரசம் வைக்கிறான், மூக்க புட்டு அடிக்குது, நீ இந்த பச்சை தண்ணி மாதிரி வைக்கிற சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் மாதிரி நீ என்ன செய்ய? ரசம் வை. அவ்வளவுதான் புடவை கட்டிட்டு போறான், உடம்புல ஒட்டிக்கிட்டு போகுது, நீங்க தான் புடவை கட்டிட்டு போற, ரோட்டையே கூட்டிட்டு போற, அவள மாதிரி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு முன்மாதிரியாக அடுத்தவங்கள அரசு வேற மாதிரியாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு நாள் ஒரு ஸ்கூல்ல கோ எஜுகேஷன் என்னது? ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க இருப்பாங்க. அரையாண்டு பேப்பர் எழுதியாச்சு, எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறாங்க. மேக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்தின வாத்தியார் பேப்பர் திருச்சி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே பார்த்தா வித்தியாசமான மார்க் அந்த வகுப்புல. ஒரு பொண்ணு ரம்யாங்கிற பொண்ணு 97 மார்க் வாங்கியிருக்கு மேக்ஸ்ல. அதே வகுப்புல ரமேஷ்ங்கிறாங்க ஜஸ்ட் 20 மார்க்ஸ், 20 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கான். உடனே இது ஹெச்எம் கூப்பிட்டு திட்டுவாங்க. பர்டிகுலர் வாத்தியார் என்ன செய்வாங்க? என்ன சார் பாராட்டுறீங்க, இவ்வளவு வித்தியாசமா இருக்கு, மற்றவங்க 60 70 97 20 அப்படின்னு சொல்லி இந்த வாத்தியார் என்ன டீச்சர் ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ரமேஷ் எந்திரா எந்திரா அப்படின்னாரு. எந்திரிச்சிட்டான். ரம்யா எந்திரிமா அப்படின்னு புரியுது. உடனே கோவத்துல இந்த பாருடா பாரு பல்ல கட்சிக்கிட்ட, உனக்கு தான் கத்தி கத்தி பார்வா சொல்லி பாடம் நடத்தினேன், நீ 20 மார்க் எடுத்துருச்சு. அது பாரு அந்த பொண்ணை பாரா எத்தனை மார்க் எடுத்துருக்கு? 97 மார்க் எடுத்துருக்கு பாரா அப்படின்னு சொல்லி பல்ல கட்சி சொன்னாங்க. அவன் கூலா சொன்னான், சும்மா இருக்கு சார், நான் அந்த பொண்ணை பார்த்ததுனாலதான் பின்னாலே போனதுனாலதான் நான் எத்தனை மார்க் எடுத்திருக்கேன்? 20 மார்க் எடுத்திருக்கிறேன். நீங்க இப்ப என்ன பார்க்க சொல்றீங்க அந்த பொண்ணை அப்படின்னா அவன் கூலா. வாத்தியார் எதுக்கு பார்க்க சொன்னாரு? ஒரு முன்மாதிரியா பாராட்டாரு. இவன் பஸ் ஸ்டாண்ட்லயும் ஸ்கூல் கேம்பஸ்லயும் இந்த பொண்ணை எப்படி பார்த்திருக்கிறான்? வேற மாதிரி பார்த்திருந்திருக்கான். அதனால கோட்டை போட்டான். அதான் எதுக்கு சொல்றாங்க? முன்மாதிரி. அந்த புனித அந்தோனியார் வாழ்க்கையில யார் இந்த புனித அந்தோனியார்? காலத்துக்குயிலா, கங்கை கரையா, காவேரி நதியா, தித்திக்கும் தேனா, கலங்கரை விளக்கமா? யார் இந்த அந்தோனியார்? இவரிடமிருந்து நாம் முன்மாதிரியாக கற்றுக்கொள்வதற்கு இவருடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை விடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சின்ன பிள்ளைகளே, 1000 அர்த்தங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருந்தாலும் ஒன்றே ஒன்று, ஒரு பண்புகளை மட்டும் இந்த நவநாள் 9வது நவநாளிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வது இதுதான். புனித அந்தோனியார் படத்தை பார்த்துருக்கீங்க. அதுல ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டு? ஏவாளை ஏமாற்றினே வெற்றி பூமாலை பூச்சுடினே, ஏவாளை ஏமாற்றினே வெற்றி பூமாலை பூச்சுடினே அப்படின்னு யார் பாடுறது? சாத்தான் பாடுறான். படம் பார்த்துருக்கீங்களா? அந்தோனியார் படத்தை நீ யூடியூப்ல போட்டு பாருங்க. ஏவாளை ஏமாற்றினது பாட்டு வரும். ஓகேவா? எதுக்கு சொல்றாங்கன்னா, நான் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டும், சாத்தானை விரட்ட வேண்டும். அதனால்தான் இன்னைக்கு நம்முடைய தந்தை அவர்கள் ஆண்டவர் இயேசுவை சோதித்த அந்த அழகினுடைய நற்செய்தியை படித்தோம். அழகை பற்றிய நற்செய்தி. ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? தன் வாழ்விலே சோதித்த சாத்தானை இறை வார்த்தை வடிவத்திலே வென்றுவிட்டார். சாத்தான் அறுந்து ஓடி போய்விட்டது. எனவே அந்தோனியார் வாழ்வை புரட்டி பாருங்கள். 1000 புதுமைகள் அவர் செய்திருந்தாலும் தன்னுடைய வாழ்விலே அவருடைய வாழ்விலே எத்தனையோ சாத்தான்கள் அழகைகள் அவரை சோதித்தது. அதெல்லாம் விட்டுட்டார். சாத்தானாவே உங்களுக்கெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு படம் பிடிச்சு காட்டுறது எப்படி காட்டுவீங்க? கருப்பு அங்கி, 2 கொம்பு, 2 பல்லு, இப்படி இருக்கிறது தான் காட்டுவீங்க. அதான் சாத்தான் இல்லை. உங்க வாழ்க்கையில சாத்தான் அழகான உருவத்தில் கூட வந்து உங்களை ஏமாற்றும்.
அழகான உருவத்தில் கூட உங்களை வஞ்சிக்கும். ஒருத்தர் தான் ஒரு பொண்ணை பார்த்து சொன்னா, ஏமாந்து போன காதல தோல்வி நினைக்கிறேன், அவள் என்னை பார்த்து சிரித்தால் அவள் கன்னத்தில் குழி விழுந்தது, நான் அவளை பார்த்து சிரித்தேன் விழுந்தேன் படுகுழியில் விழுந்து. புரியுதா இல்லையா? அப்புறம் என்ன, இவங்க கவர்ச்சியை பார்த்து கவர்ச்சி அவன் வாழ்க்கையில ஒரு சாத்தான வந்திருக்கிறான். பள்ளத்தை பார்த்து இவன் ஏமாந்து போயிட்டான், படுகுழியில் விழுந்தேன். எனவே சாத்தான் என்பவன் கருப்பு உருவத்திலேயும் வர மாட்டான். உன்னை ஏமாத்துகிற பல கோணங்களிலே உங்கள் வாழ்க்கையில் வருவான். ஒரு நாள் அந்த வாழ்க்கையில சிறுவனாய் ஆள் பலிப்பிடாத சிறுவனாய் இருக்கிற பொழுது அவர் காலையிலே அதிகாலையிலே 5 மணிக்கெல்லாம் ஆலய வாசலுக்கு சென்று விடுவார் குருவானவருக்கு உதவி செய்ய. அன்று என்னவோ தெரியவில்லை, 5 மணிக்கெல்லாம் அவர் சென்று விட்டார். கோயில் பிள்ளை கோயிலை திறக்க வரவில்லை. 5:10 அவர் வாழ்க்கையிலே நின்றுதார். சாத்தான் இதுதான் சந்தர்ப்பம் என்று சொல்லி அந்த சிறுவனை பார்த்து, ஏன்னா கோயிலுக்கு போற அப்படின்னு சொல்லி அவனிடம் பேசியது. உணர்ந்து வந்தான் அந்தோனியா, ஐயோ சாத்தான் வந்து விட்டான், நம்மை ஆலயத்திற்கு விடாமல் தடுக்க பார்க்கிறது என்று நினைத்த அந்தோனியா என்ன செய்தார்? அந்த படிக்கட்டிலே சிலுவை அடையாளம் வரைந்தார். சாத்தான் அருண்டு ஓடி போய்விட்டது. இன்றும் பதுமை நகரிலே அவர் வரைந்த கட்டாந்தரில் சிந்து தரையில் வரைந்த சிலுவை அடையாளம் இன்றும் இருக்கிறது. சாத்தானை வென்று விட்டார். ஒன்று இப்படியாக ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ சாத்தான்கள் வந்தான், வென்று விட்டான். ஓ அப்பாலே என்று சொன்னான். ஒரு நாள் அந்த வாழ்க்கையிலே அவர் என்ன செய்வார்? தப்பறை கொள்கை கிறிஸ்துவ மதத்திலே விசுவாசத்திற்கு புறமாக பிரிந்த சகோதரிகள் பெந்தகோஸ்து சகோதரிகளெல்லாம் தாக்கி அவர் வந்து போதிப்பார். எல்லா பாவிகளையும் மனமாற அவர் எடுத்து வைப்பார். மறைவுரை ஆற்றுவார். அதனால்தான் அவருடைய நாக்கு அழியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குது. அந்த நாக்கு மட்டும் என்ன அழியலையா? அவரோட பேசின வார்த்தையெல்லாம் என்னது? புனிதமான வார்த்தை, இறை வார்த்தை. அவருடைய உறுப்புகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. எது மட்டும் அழியல? நாக்கு மட்டும் அழியல. இன்னும் பதுமை நகரில எப்படி ஈரமா இருக்கோ அதே மாதிரி இருக்குது. ஆனா நம்மளை பதச்சா முதல்ல எது அழியும்? அப்புறம் தான் நம்ம உறுப்புகள்லாம் அழியும். ஏன்னா இது பேசாத பேச்சா? ஏன் பாட்டு கிளாஸ்ல எத்தனை மைக் வந்துருக்கு? என்னடா நீ பாட்டு கிளாஸ் பண்ணாருக்கீங்க, 2 மைக்கு பாட வேண்டியதானே? இங்க போட்டி பொறாமையெல்லாம் கிடையாது. அவளுக்கு மட்டும் ஒரு மைக் வச்சுக்கீங்க, அவள் மட்டும் அண்ணனைய பாடாது, நாங்களும் பாடக்கூடாது. இப்படி எல்லாம் முன்னாள் உள்ள பங்கு சண்டை போட்டதுனாலதான் இத்தனை மைக்கு இருக்கு. அப்ப நாக்கு என்ன செஞ்சிருக்கு? பொறண்டு பேசு, ஒற்றுமை இல்லை. நம்ம ஜோக்கு தான் சீரியஸ் இருக்கிறது. அதனால என்ன சொல்றா? அந்த நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கிறது. அவர் தப்பறை தடுத்து பேசினார், பாவிகளை மனமாற செய்தார், மறைவுரை ஆற்றினார். இதை பார்த்த சாத்தான் எப்படியாவது அந்தோனியாரை மடக்க வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் ஆலயத்துக்கு இடமில்லை நினைத்த அந்தோனியார் வெட்ட வெளிச்சத்திலே மறைவுரை ஆற்றிக் கொண்டிருந்தார். கார்மேகம் சூழ்ந்தது. இந்த நேரம் பார்த்து சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? இதோ மக்களுக்கு மழை பெய்ய வைத்து அவன் அங்கே இருக்கிற என்னது மக்களை எல்லாம் அதிர வைப்போம் என்று சொல்லி மக்களை கூட்டியது. ஐயோ மழை வரப்போகிறது, எல்லாம் ஓடி போங்க என்று சொல்லி சாத்தான் ஒவ்வொரு மக்களுடைய மனதிலே தூண்டி எழுப்பினார். ஆனால் அந்தோனியார் சொன்னார், மக்களே சாத்தான் உங்களை வீழ்த்தாம பார்க்கிறது, கவலைப்படாதீர்கள், மழை பெய்யாது, உங்களை எதுவுமே தடுக்காது என்று சொன்னார். மலையை ஆற்றினார், மழை பெய்தது, இடி இடித்தது, மின்னல் மின்னியது. எங்கே? சற்று அப்பா ஒரு பல்லாக்கு தூரத்திலே மழை வெள்ளம் ஓடியது. ஆனால் அந்தோனியார் போதித்த இடத்திலே ஒரு சொட்டு தண்ணீர் கூட மழை பெய்யவில்லை. சாத்தான் தோத்து போனார். இது இரண்டாவது. மூன்றாவதாக அந்தோனியார் இறந்த பிறகும் அவருடைய கல்லறையிலே அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் இதோ நம்முடைய பங்கிலே வந்தோருக்கெல்லாம் பரிந்துரைக்கின்ற அந்தோனியாராக இருக்கிறார். போர்ச்சுகல் நாட்டிலே தேனி என்ற மன்னன் ஆண்டு வந்தார். அந்த சபையிலே ஒரு பைத்தியம் பிடித்த பெண்ணானவர் ஒருவர் இருந்தார். அவன் பெயர் அவன் என்ன செய்தார்? நாம் என்ன செய்வோம்? தாஜ் என்ற நகரிலே அந்த ஆற்றிலே குதித்து செத்து போய்விடலாம் ஏன் எனக்கு என்று சொல்லி சாத்தானால் பீடிக்கப்பட்ட அந்த பெண் சாக தண்ணீர் மூழ்கி சாக முடிவெடுத்தார். போவதற்கு கிளம்பிவிட்டார்.
ஆற்றிலே விழுந்து செத்து போய்விடலாம். அந்த ஆற்றிலே விழுந்து செத்து போனால் பாவங்கள் மன்னிக்கப்படும், மோட்சத்துக்கு போகலாம் என்று சொல்லி அந்த பெண், பைத்தியம் பிடித்த பெண், அந்த ஆற்றிற்கு தாட்சி என்ற அந்த ஆற்றிற்கு விழுவதற்கு சென்றார். அப்பொழுது போகும் வழியில் ஒரு அந்தோனியார் கோயில் இருந்தது. இந்த கோயிலே போய் வேண்டிவிட்டு போய் சாகலாமே, தங்களை கட்டிக்கலாமே என்று சொல்லி போடப்பட்டது. அங்கே மண்டிக்கிட்டு அந்த அந்தோனியாருக்கு முன்பு குப்புற விழுந்து அதோ சாகும் அந்த நிகழ்ச்சியை தண்ணீர் மூழ்கி தண்ணீர் குடித்து சாகும் கொடூரமான நிகழ்ச்சியை நினைத்து பார்த்தார். மயக்கத்தினால் கீழே விழுந்து போனார். அந்தோனியார் வந்தார். பெண்ணே, நீ செய்யும் காரியம் கடவுளுடைய காரியம் அல்ல என்று சொல்லி அந்தோனியார் அந்த மயங்கி கிடந்த பெண்ணோடு பேசினார். பேசுவதோடு மட்டுமல்ல, ஒரு சீட்டை எழுதி அவருடைய கழுத்திலே போட்டுவிட்டு அந்தோனியார் மறைந்து விட்டார். சற்று நேரத்துக்கு பிறகு அந்த பெண் மயக்கம் தெளிந்து பார்த்தால் அந்த கழுத்திலே ஒரு பேப்பர் சுருட்டி இருந்துச்சு. எடுத்து பார்த்தால் நீ கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி அந்த அச்சாரம் பதித்த அந்த சீட்டானது இருந்தது. இன்றும் பதுவை நகரில் அந்த சீட்டு இருக்கிறது. அதனால்தான் சொல்வார்கள் அந்தோனியார் சீட்டு என்று சொல்லி மக்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற பழக்கம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக சாத்தானை வெல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே சாத்தான் விளையாடி கொண்டிருக்கிறான். சாத்தானை அகற்றுங்கள். உங்கள் வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. எபிரேயருக்கு திருமுகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அரசியல் தலைவர்களோடு, அதிகாரத்தில் இருப்பவர்களோடு, இருள் சூழ் பள்ளத்தாக்கில் வாழ்கின்ற பாவ வாழ்க்கையோடு நாம் போராட வேண்டியிருக்கிறது. யாரெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த இருள் பள்ளத்தாக்கில் இருக்கிற போராட்ட வாழ்க்கை வெற்றி பெறும். நாம் சாத்தானை வெல்ல முடியும் என்று இறை வார்த்தை சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ சாத்தான்கள் வந்து கொண்டிருப்பான். அன்புமிக்க சகோதரர்களே, இதைதான் பார்க்கிறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே பாருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே அறிவு தெளிவோடு இருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிரியாகிய சாத்தான் யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது என்று வேத வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 5:8 படித்து பாருங்கள். சாத்தான் திரிகிறான். அதே நம்முடைய ஆண்டவரும் திரிந்தார். திருத்தூதர்படி 10வது அதிகாரம் 32வது வசனத்திலே பார்க்கிறோம். கடவுள் இயேசு மீது ஆவியை பொழிந்து, தூய ஆவியை பொழிந்து, அந்த ஆவியானவர் பெற்ற இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அழகையினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களை விடுவித்து எங்கும் நன்மை செய்து சுற்றி வந்தார் என்று திருத்தூதர்படி சொல்கிறது. கடவுள் நன்மை செய்தார். சாத்தான் திரிகிறான். எதற்காக? யாரை விழுங்கலாம் என்ன? யாரெல்லாம் தனியா இருப்பா, யாரை நீ தனியா இருந்து பாருங்க, புருஷனை விட்டு தனியா இருந்து பாருங்க, மாமியார் விட்டு தனியா இருந்து பாருங்க, அப்பதான் அவங்களுக்கு சோதனை வரும். புக் எடுத்து படிக்கிற பிள்ளைகளை படிக்கிறவங்களும் அதாவது புக்கை எடுத்து பாரு, அப்படி படிக்க மனசுதான் இங்க இருக்கும், ஆனா கற்பனையெல்லாம் இங்க இருக்கும். பஸ்ல வரும்போது பார்த்த அந்த பையன்தான் உனக்கு நினைவு வருவான். யாருடைய செயல்? சாத்தானுடைய செயல். அந்த நேரம் பார்த்து சாத்தானே அப்போலே போ, என்னை சோதிக்காதே என்று சொல்லி இறை வார்த்தை வழியாக அந்தோனியாரை போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறை வார்த்தை கொடுத்து சாத்தானை விரட்ட வேண்டும். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, எனவே சாத்தான் என்பவன் யார்? யோவான் 3:8 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவர் அழகையை சார்ந்தவர்கள். எனவே தொடக்கத்திலிருந்து அழகை பாவம் செய்ய நம்மை தூண்டுகிறது. எனவே இந்த நாளிலே நாம் பாவம் செய்ய அழைக்கப்படவில்லை. நாம் அனைவரும் பரிசுத்தமாய் வாழதான் தேவன் விரும்புகிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரின் செல்ல பிள்ளைகளே, நீங்கள் இறை வார்த்தையை படிங்கள். நீங்கள் கடவுளுடைய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய செயலால், உங்களுடைய பழக்க வழக்கத்தினால், உங்களுடைய பேச்சினால் நீ சாத்தானுடைய பிள்ளையாக இருக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்கிறது? நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளுடைய ஆவியார் உங்களில் தங்கி இருக்கிறார் என்றும் பங்கு மக்களை உங்களுக்கு தெரியாதா? பங்கு மக்கள் எழுத மக்களை உங்களுக்கு தெரியாதா? கடவுளுடைய ஆலயத்தை ஒருவன் அழித்தால் கடவுள் அவர்களை அழித்து விடுவார். ஏனென்றால் கடவுளுடைய கோயில் தூயது, நீங்களே அக்கோயில். நம்மெல்லாம் ஒரு கோயில், அந்த சகோதரன் ஒரு கோயில்,
பங்கு வச்சிருக்கிற சகோதரரும் ஒரு கோயில், ஆரோக்கியசாமியும் ஒரு கோயில், எட்வின் ஃபாதர் ஒரு கோயில். திருமுழுக்கு பெற்ற அனைவருமே நம்மள யாரு? கடவுளுடைய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம். ஆனால் நம்முடைய உள்ளமோ சாத்தான் குடிகொள்கின்ற ஆலயமாக இருக்கிறது. இந்த உள்ளத்திலிருந்து தான் மனிதனை கெடுக்கின்ற தீய பழக்கங்கள் வருகிறது. மார்க்கின் நற்செய்தி 7வது அதிகாரம் 21வது வசனத்திலே பாருங்கள். மனிதனை மாசுபடுத்துகிற கெட்ட எண்ணம், குடிவெறி, பொறாமை, காய்மகாரம் எல்லாமே எங்கிருந்து வருகிறது? மெஜஸ்டிக்லேருந்து வருதா? இல்ல மைசூர் ட்ரெயின்லேருந்து வருதா? இங்கிருந்து தான் வருகிறது. அப்ப இந்த ஆலயம் யார் தங்குகின்ற ஆலயம்? பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம். ஆனா நாமோ சாத்தானை உருவாக்கின்ற ஆலயமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். எனவே நாமெல்லாம் கடவுள் தங்குகின்ற ஆலயம். ஆலயம் ஒரு நாள் அப்படின்னா இந்த பிரசனம் வச்சேன், இந்த வார்த்தையை வச்சு நம்மெல்லாம் ஆலயம் சொல்லிட்டு நான் வெளியில வந்துட்டேன். ஒரு அம்மா, நல்ல குண்ட அம்மா, என்ன கவனிக்கிறது இல்லை, அந்த மாதிரி 2 உருவம் சேர்ந்து 2 குண்ட அம்மா வந்துச்சு. ஒரே அம்மா தான் வந்துட்டு இங்க வாங்க ஃபாதர். ஐயோ அம்மா கூப்பிடுதா அப்படின்ட்டு கிட்ட போனேன். ஃபாதர் நல்ல பிரசனம் வச்சீங்க, சூப்பரா இருந்துச்சு ஃபாதர், எல்லாரும் கடவுளுடைய ஆலயம்னு சொன்னீங்க. எனக்கு சின்ன டவுட் ஃபாதர். அந்த நேரம் வந்து ஓமகுச்சி மாதிரி ஒரு பொண்ணு போடுச்சு. சதை உடம்புல இல்லை, ஓமகுச்சி என்ன ஒளியா போடுச்சு. நீ கடவுள் ஆலயம் சொன்னீங்கல்ல ஃபாதர், இந்த பொண்ணு கடவுளுடைய ஆலயமான அந்த அம்மா கேட்டுச்சு, குண்டம்மா கேட்டுச்சு. ஆமாம்மா அவங்க கடவுளுடைய ஆலயம். அதே மாதிரி இன்னொரு அம்மா கொஞ்சம் சதை உள்ள மாதிரி இந்த பொண்ணு மாதிரி ஒரு அம்மா போடுச்சு. இதுவும் கடவுளுடைய ஆலயமாக கேட்டுச்சு. ஆமாம்மா கடவுளுடைய ஆலயம். என்ன ஃபாதர் ஒல்லியா இருக்கிறீங்க, அதுவும் கடவுள் ஆலயம்ன்றீங்க. கொஞ்சம் சதை உள்ள அம்மா பார்த்து அதுவும் கடவுள் ஆலயம். நான் இப்பா குண்டா இருக்கிறேனே நானும் கடவுளுடைய ஆலயமான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், நீ சாதாரண ஆலயம் இல்ல, நீ பேராலயம், வேளாங்கண்ணி பசலிக்கா, வேளாங்கண்ணி திருத்தலாம் அப்படின்னு சொன்னேன். நிறைய உண்மையை உண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒல்லியா இருந்தாதானே, குண்டா இருந்தாதானே, ஓமகுச்சா இருந்தாதானே, எல்லாரும் யாரு? கடவுளுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த ஆலயத்திலே கடவுளுடைய ஆவியானவர் தங்கியிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்க வேண்டும். இந்த உடல் கடவுளுடைய இரத்தத்தினால் அவர் விளைவாங்கி இருக்கிறார். இந்த உடலை நாம் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது, இந்த உள்ளத்தை பயன்படுத்தக்கூடாது. எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இந்த நாளிலே அந்தோனியார் எப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கடவுளுக்கு அர்ப்பணித்தாரோ, தன் வாழ்வில் வந்த சாத்தானை போ என்று சொன்னாரோ, அதே போன்று உன் வாழ்நாளிலே இன்றையிலிருந்து கவர்ச்சியாக இருக்கலாம், லஞ்சம் வாங்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம், பிறரை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கையாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், கண்ணன் நிறையக்கூடிய சாத்தானாக கூட இருக்கலாம். சாத்தானுக்கு இடம் கொடுக்காது, சாத்தான் இடம் கொடுக்க. நீ ஆவிக்குரிய பிள்ளை. அந்தோனியாரை போல சாத்தானை விரட்டுங்கள், சொன்னால் விரட்டுங்கள், இறை வார்த்தை வழியாக விரட்டுங்கள். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உனக்கு அதிகாரம் வந்திருக்கிறேன். என்ன? இறை வார்த்தையை போதித்து சாத்தானை காலால் மிதிக்கவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று மார்க்கின் நற்செய்தி 16வது அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். அதிகாரம் தந்திருக்கிறார். எனவே நாம் சாத்தானுடைய பிள்ளையாக இல்லாமல் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து அந்தோனியாரை போல சாத்தானை விரட்டுவோம். இயேசுவை போல சாத்தானை இறை வார்த்தை சொல்லி விரட்டி பரிசுத்த பிள்ளைகளாக வருகின்ற நாட்களிலே நாம் வாழ முடிவெடுப்போம். கண்களை மூடி செபிப்போம். அன்பான இயேசுவே, அன்பான இயேசுவே, இதோ கொடியேற்றுகின்ற பொழுது குருவானவர் இதோ எங்களுடைய பங்கின் பாதுகாப்பாக இருக்கின்ற புனித அந்தோனியாரை பின்பற்றி அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக வாழ்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, நாங்கள் அந்தோனியாரை போல சாத்தான் வாழ்விலே எந்த உருவத்தில் வந்தாலும் சரி அறிவு தெளிவோடு வாழ்ந்து எந்த ஒரு தீய செயலுக்கு இடம் கொடுக்காமல் உள்ள என்ற ஆலயத்தை உமக்கே அர்ப்பணிக்க ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் தங்கின ஆலயமாக நாங்கள் மாற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயம் ஆண்டவர். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயம். ஒல்லியா இருந்தாதானே, குண்டா இருந்தாதானே, எப்படிப்பட்ட திருமுழுக்கு பெற்ற நாங்கள் அனைவரும் கடவுளுடைய ஆவியானவர் ஆவியானவர் என்று உணர்ந்து தீய செயல்களை விரட்டி தூய பரிசுத்தவான்களாக வாழ வரம் தருகிறார். ஆமென், ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தேவனுக்கு ஏற்றதாக இருக்க ஜெபியுங்கள். ஆண்டவரையும் மக்களின் பணியையும் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித அந்தோனியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என் ஆகவே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியோ நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நவநாளிலே உமது திருஅவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்துவர். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்தொருளோடு நாங்கள் சேர்த்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாற வேண்டுமா. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அனைத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிலும் கவனிக்கும் உமது திரு அவை நினைவு கூறுகிறது. எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் மசாடோ, உதவியாளர்கள் ஆயர் சதீஷ் ஜோசப் சைனாதன், எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை ஆண்களில் நிறைவேற்ற செய்தவர்கள். இறைவா, இன்று நவநாட்களை நடத்தி வைக்கின்ற நமது பாடகர் குழுவினரை ஆசிர்வதியும், எல்லா இளைஞர்களையும் ஆசிர்வதியும். மேன்மேலும் உமது மகிமைக்காக இந்த பாடல் மூலமாக உம்மை உயர்வாக அவர் ஜெபத்தாலும் விசுவாசத்தாலும் எப்போதுமே அவர்கள் ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளே, இவந்தோ அனைவரையும் இலக்கத்துடன் நினைவு கொண்டு உமது திருமுக ஒளியினுள்ள ஏற்றவர்களும் எங்கள் அனைவரும் மீதும் இலக்கமாயும். கடவுளின் கனி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, கோடி புனித அந்தோனியார், குழந்தை தெரசா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொருளேற்றும் வருவல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவினார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு அன்றே மொழிந்தீரே. இன்று என்னுடைய பாவங்களை பாராமல் சாத்தானுடைய சொல்லுக்கும் சாத்தானுடைய வழிநடத்தலுக்கும் சாத்தானுடைய சிந்தனைக்கும் இடம் கொடுத்து எங்கள் வாழ்க்கையே நாங்கள் கெடுத்துக் கொண்ட வாழ்க்கையை பாராமல் மாறாக உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருட திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தந்த அமைதியை ஒருவர் பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற தேவன். இவர் தன் வாழ்க்கையிலே சோதித்து வந்த சாத்தானை ஓ அப்பாலே என்று சொன்னார். இவரை உட்கொண்ட அந்தோனியாரும் தன் வாழ்விலே பல வருடத்தில் வந்த சாத்தானை ஓ என்று சொல்லி மிரட்டினார். இதோ இந்த தேவன் நம்முடைய உள்ளத்தில் வர இருக்கிறார். அந்தோனியாரை போல பல கோணங்களில் நம்முடைய வாழ்வில் சோதிக்க வருகிற சாத்தானை விரட்டுவோம். தேவனுக்கு இதயத்தில் இடம் கொடுப்போம். இவர் தருகிற விருதுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோம்.
மாற்றுவதாக ஆற்றல்கள் மறைந்து
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது திரு அவைக்காக இணையராது தம்மை கையளிக்க புனித அந்தோனியார் ஆர்வமுடன் பற்றி எறிந்தாரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பு தீயை எங்களிடம் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. இன்றையாவது புனித அந்தோனியாரின் முன்மாதிரியை பின்பற்றி எப்படி அவருடைய வாழ்க்கையிலே பல கோணங்களில் வந்த சாத்தானை போ அப்பாலே என்று சொல்லி விரட்டி தூய உள்ளத்தோடு வாழ்ந்தாரோ அதே போல அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற சாத்தான்களை பல கோணங்களில் வருகின்ற அழகை வென்று பரிசுத்தவான்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இயேசுவுக்கே புகழ். இன்றைய நாளில் நமக்கு உணவு தயாரிக்க உதவுவர்கள் அந்தோனி மற்றும் சந்திரா, செல்வகுமார் வேளாங்கண்ணி, மைக்கேல் ராஜ் அருள்சீலி மற்றும் ஆரம், அந்தோனி பேலா, பத்திநாதன் மத்தியாஸ், தாஸ் சவரியம்மா, அகஸ்டின் பீனா, அந்தோனிதாஸ் மேரி ஜெசிந்தா, ராணி குட்டி, அந்தோனிராஜ் எஸ் தீபாஞ்சலி நகர், பிரேம்குமார் ராயபுரம், ராஜா ஸ்டெல்லா, ஃபெலிக்ஸ் சுனிதா, ஆஷாதாஸ் கமனல்லி, மில்டன் அனிதா, சந்தோஷ் ஜோன், ராஜராஜேஸ்வரி நகர், அந்தோனி மலர் மேரி மற்றும் நமது பங்கின் பாடகர் குழுவினர் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கும் வகையில் நாம் அனைவரும் நமது கரங்களை தட்டி அவருக்கு நன்றியை தெரிவிப்போம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, 9 நாள் முடிச்சு சொல்லி இருக்கக்கூடாது. இன்னொன்று நாளை அந்தோனியாவுடைய திருவிழா காலையிலிருந்து திருப்பலி இருக்கிறது. எனவே இன்னைக்கு முடிஞ்சிச்சா அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா மாலை திருப்பலி கன்னடத்திலே திருப்பலி முடிந்தவுடன் திருப்பலி ஆசிரியர். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நாளைக்கு 7 மணிக்கு நமது ஆயர் அந்தோனி சாமி பிரான்சிஸ் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறார். எனவே இது ஒரு கடனாக நாம் அந்த திருப்பலியில் எல்லோரும் வாங்கிக்கணும். ஏன்னா திருப்பலி என்பது காலையிலே நாம் திருப்பலி பார்த்தவுடன் அதற்கு மாலையிலே நீங்கள் தேர்பவனி இதெல்லாம் கொண்டு ஆசிரியர்கள். பெருமான சகோதர சகோதரிகளே, நேரம் ஆகிக்கொண்டு இருக்கின்றது. இந்த நேரத்தில் பாடல் வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு அவர் எப்போதுமே மகிழ்ச்சி ஆற்றுவார் மற்றும் நமக்கு நிறைய கருத்துக்களை சொன்னார். நல்ல ஒரு போதகராக, நல்ல ஒரு வாசமிக்க தந்தை மற்றும் எனக்கு அவர் 5 வருடம் அவர் சீனியர் ஆர்கிதாஸ் அடிகளார் அவருடைய தியாலஜி அவர் படித்திருக்கும் போது அவரும் அங்கே டீக்கனாக அவர் செயலாற்றிக் கொண்டு மற்றும் எல்லா பகுதிகளிலும் அவருடைய மதுரையை கேட்க நிறைய பேர் திருத்தலத்திற்கு செல்வார்கள். வேளாங்கண்ணி திருத்தலம் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் நமக்கு இந்த ஆண்டு அவர் கிடைத்தது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆகவே இதெல்லாம் செய்வது கோடி புனித
அந்தோனியார், அதுதான் அவருக்கு கோடிக்குரிய அந்தோனியார் சொல்லி இல்லையா? இந்த நேரத்தில் நாம் பங்கு தந்தை இங்கே இருக்கின்ற எல்லா தந்தையர்களும் வந்து திருப்பணி நிறைவேற்றினர். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லா தந்தையும் மகிழ்ச்சிப்படுத்தாங்க. எல்லா நமது வலை இந்த தீனத்தில் இருக்கின்ற எல்லா தந்தையர்களும் திருப்பணி நிறைவேற்றார். இன்றைக்கு அந்த ஆன்டி அதனால் அவருக்கு உடல்நலம் சரியாக இல்லையென்றால் அவர் பலவில்லை. ஆயினும் அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். மற்றும் நமது பாடகர் குழுவின் சார்பாக இந்த நேரத்திலே நான் பாடகர் குழுவினர் அழைக்கின்றேன். பாடகருக்கு இந்த சால் அணிவிக்க வேண்டும், அவர் கௌரவத்தை செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்கிறது. பாடகர் குழுவினர் வாங்க. பாடகர் குழுவிற்கு கைத்தட்டி வாழ்த்துக் கொள்வோம். இந்த நேரத்தில் பாடலுக்கு இந்த கௌரவத்தை கொடுத்து அதே போல நல்ல இசையாக பாடினார்கள். எனவே ஆண்டவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். அன்பாகவே இந்த நவநாட்கள் முடிந்த தருணத்திலே நாளைய தினம் காலை 6 மணிக்கு கன்னடத்திலே திருப்பலி இருக்கின்றது. 7 மணிக்கு தமிழிலே ஆடம்பரமான திருப்பலி ஆயர் அந்தோணி சுவாமி பிரான்சிஸ் கும்பகோணம் ஆயராக மற்றும் அதே போல 8:45 மணிக்கு கன்னடத்தில் ஆடம்பர திருப்பலி அருட்பலி பாலராஜ் மற்றும் 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி அருட்தந்தை ஜான்சனி கேஜப் மாநிலத்திலிருந்து 11:30 மணிக்கு சரியாக தமிழ் திருப்பலி இருக்கின்றது. அருட்பலி ஜார்ஜ் புஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? அமெரிக்கா பிரதமராக அவர் திருப்பி பேசுகிறார். நாளைக்கு பார்த்துருக்கீங்க. 11 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றுகிறார். மதுரை மாவட்டத்திற்கு சார்ந்தவர். எனவே இந்த திருப்பலி முடிந்தவுடன் எல்லோருக்கும் இந்த யாத்திரை பயணிகளுக்கும் மதிய உணவு ஏற்பட்டு இருக்கின்றது. எனவே நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த மகிழ்ச்சியை நமது அந்தோனியாவுடைய மகிழ்ச்சியை எல்லோரும் சந்தோஷமாக உணவு அருந்தி நீங்கள் வீடு திரும்பி மீண்டும் மாலை திருப்பலி இருக்கின்றது. 2 மணிக்கு கொங்கணியிலே திருப்பலி இருக்கின்றது. 3 மணிக்கு மலையாளத்தில் திருப்பலி இருக்கின்றது. 4 மணிக்கு நமது ஆயர் சதீஷ்குமார் துணை ஆய்வாக திருப்பலி நிறைவேற்றுவார். அதன் பிறகு
நாம் தேர்பவனி ஆசிரியர் பெறுவோம். நற்கருணை ஆசிரியரை கடைசியாக பெற்று நன்றி திருப்பலியாக இந்த கடைசி நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நமது இந்த ஆலயத்தின் 23ஆம் ஆனிவர்சரி தொடர்ந்து தான் இந்த நவநாட்களை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இதுவரை நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக எங்களுக்கு உதவி செய்து மற்ற எல்லா வகையிலும் ஒவ்வொரு நாட்களும் அந்தந்த பகுதிகளில் எல்லோரும் நவநாட்களை நடித்து வைத்தது. இந்த எல்லா 9 நாட்கள் செய்த எல்லா உறுப்பினர்களுக்கும், எல்லா சகோதரர்களுக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா இளைஞர்களுக்கும், பாடகர்களுக்கும், அவர்களுக்கும் விசேஷமாக இன்று ஃபாதர் ஹேட்லி விமல் அவருக்கு கைத்தட்டி வாழ்த்துக்கள். அவரை வாசித்து இந்த திருப்பலிக்கு கலந்து கொண்ட நன்றி வணக்கம். ஃபாதர் இசையாளராக இசை பொய்யாளர் என்று சொல்லலாம். கைத்தட்டி வாழ்த்துக்கள். எனவே இந்த நேரத்தில் நம்மோடு இந்த விழாவிலே கலந்து கொண்டு உற்சாகத்துடன் இளைஞர்களெல்லாம் அவர் பாடிய குழுவினரோடு அவர் வந்திருக்கிறார். அவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நேரம் இன்னும் சென்று கொண்டே இருக்கின்றது. எனவே நாம் எப்போதுமே இந்த விழாவை அந்தோனியாவுக்கு நம்மால் முடிந்த அந்த ஜபத்தையும் அந்த தியாகத்தையும் அது நம்ம கற்றுக்கொள்ளலாம். எந்த வாழ்க்கையினாலும் தியாகம் என்பது நமக்கு தேவையானது. அன்னை மரியாதை தியாகம் செய்து பணி கொடுத்தார். எனவே நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு அடிமை, இதோ நாம் அடிமை. அன்னை மரியாதை சொன்ன வார்த்தைகள் நாம் கவனித்து தியானித்து அதை போல நாம் வாழ்கிறோம். இதோ ஃபாதர் நிறைய கருத்துக்களை சொன்னால் அது மனதில் வைத்துக்கொண்டு அவர் யாரையும் சுட்டி காட்டல, உதாரணங்களை கொடுத்து நம்ம இப்படி இருக்கிறோம் சொல்லி மரியாதை ஆற்றிருக்கிறார். எனவே மீண்டும் ஃபாதருக்கு மனமாக நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து நம் பங்கிற்கு இன்னும் அதிகமாக மன மரியாதை ஆற்றுகிறது என்று அவர்கள் கொண்டாடுவோம். தேங்க்யூ ஃபாதர். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நன்றி இயேசுவே. ஆமென். அன்பிற்குரிய சகோதரனே, எனக்கு இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த ஃபாதர் எட்வின் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அவரை பார்த்த உடனேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பால்வடி முகமா இருக்கிறாரு. ஓகேங்களா? பேச்சிலே அழகு, முகத்திலே அழகு, ஸ்டைலே அழகு, அந்த அமைதியான குணம். ஓகே, அமைதியான குணம். யாருக்கும் புண்படுற மாதிரி பேச மாட்டார். ஓகேங்களா? அது பிரதமர் கூட அதே மாதிரி தான் இருக்கிறார். ஆதியில் இருந்தது கூட இப்பொழுது எப்பொழுதும் என்றென்றும் இருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு புன்னகை மன்னன், இளம் துடிப்புள்ள ஒரு ஃபாதர். யாராச்சும் கோபத்தோட வந்தா கூட ஓப்பா என்னப்பா அவன் வச்சு பேசவே மாட்டான், போயிடும் திரும்பி. அப்படிப்பட்ட தந்தை, அருமையான தந்தை அவர்கள் கிடைத்திருக்கிறார். எனக்கு இந்த நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கும் நல்லா லிசன் பண்றீங்க, அப்படியே அமைதியா இருக்கீங்க. உண்டு சொல்லிட்டா கூட சத்தம் கேட்கும் இருக்கு. ஓகேங்களா? அது மாதிரி பாடல் குழுவினர்கள் என்ஜாய் பண்ணேன். ஓகேங்களா? ஃபாதர் இப்பதான் தெரியுது ஃபாதர் சொல்லிட்டு. எனவே ஃபாதர் அவர்களுக்கும் ஆமா அந்த மாதிரி பாடல் குழுவினர்கள் தமிழ் கோயில் சூப்பரா போட்டி போட்டு நீங்க பாடுறீங்க. ஓகேங்களா? ஆமா, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் காசு இருக்காது. உங்களுடைய திறமை வந்து வெளிப்படுத்துறீங்க. அதுதானே கடவுளுக்காக. வெரி குட். எனக்காக பாடல் குழுவினர்கள் கொடுப்போம். இந்த சுற்று வட்டாரமே இந்த லாங்குவேஜ் பூசியெல்லாம் பார்க்கும்போது வேளாண்மை வாசிக்கிற மாதிரி இருக்கு. கொங்கணியில் பூச, மலையாளத்தில் பூச, ஆங்கிலத்தில் பூச கொடுத்து வைத்திருக்கிறீங்களா? மேலும் வளர்கள் அந்த உங்களோடு இருப்பார். அவரை போல நீங்களும் பரிசுத்தமான வாழ நான் ஜெபிக்கிறேன். நன்றி. Thank
சகோதரி ஷோபா மற்றும் தானியல் அவர்களுக்கு ஒரு விண்ணப்பம். தயவு செய்து பிள்ளைகள் எல்லாம்